கண்ணன் தாமரகுளம் இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் விருந்து வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆத்துல மச்சான் கெத்த அவனுங்க கொடியை விட 5 அடிக்கு மேல நம்ம கொடிதான் பறக்கும். வணக்கம். இட்ஸ் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்ன இப்ப நம்ம பார்க்க போறோம்னா அப்டேட், சினிமாக்கான அப்டேட். தீபாவளிக்கு வர்றதா இருந்த ரஜினிகாந்த் படம் அவர் வந்தா தனியா தான் வருவேன்னு அக்டோபர் 10 வெளியாகுது. உலகம் முழுக்க அக்டோபர் 10 வேட்டையன் ரிலீஸ் ஆகுதுங்க. படம் பின்னி படலுக்கு படம் டப்பிங் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. தீபாவளிக்கு வரும்னு தான் எதிர்பார்த்தோம், பட் தீபாவளிக்கு வரல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சூர்யா படம் கங்குவாவும் சிவகார்த்தியனோட அமரன்கிற படமும் தீபாவளிக்கு போயிடுச்சுங்க. தீபாவளிக்கு இந்த 2 படங்கள் போது நல்ல படம் தான். கங்குவாவும் ஒரு நல்ல படம் சூர்யாவுக்கு, அதாவது சிவகார்த்தியனுக்கு ராஜ்கமல் பிலிம்ஸோட அமரன் அந்த படம் வருதுங்க தீபாவளிக்கு. இப்ப அதே மாதிரி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் 20 என்ன குழப்பம்னு கேட்டீங்கன்னா, புஷ்பா 2 அங்க ரிலீஸ் ஆகல. அதனால கேம் சேஞ்சர் சங்கர் டைரக்ஷன் ராம் சரண் ஹீரோ நடிக்கிற படம் கேம் சேஞ்சர் வருதுங்க. அதே மாதிரி விடுதலை 2 வெற்றிமாறனோட விடுதலை 2 டிசம்பர் 20 ரிலீஸ் ஆகுதுங்க. இப்ப விடாமுயற்சி வழக்கம் போல அவங்க சொன்னதுல மாற்றமே இல்லை, பொங்கலுக்காக வருகிறது. அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாய்ஸ் படத்துல நடிச்சுப்பாரு இசையமைப்பாளர் தமன். இப்ப கூட சமயத்துல ஒரு பையனுக்காக ஆசைப்பட்டாங்க, வண்டி வாங்கி கொடுத்தாரு. அவர் வெகு நாட்களுக்கு அப்புறம் இசையமைப்பாளரா நந்தி அவார்டு பல சிறப்பான அவார்டுகள் வாங்கினாலும் நடிப்பு ஆசை விடாதில்ல. அவர் எங்க விட்டுச்சு, நட்டி அதர்வா இவங்களோட சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க. இந்த படத்திற்கான படப்பிடிப்பு வர 15ஆம் தேதி மதுரையில் ஆரம்பிக்கிறாங்க. நட்டி தொடர்ந்து நடிங்க, மியூசிக் டைரக்டர்லாம் நடிச்சா நல்லாவே இருக்குங்கிறதுக்காக இப்ப தமனும் நடிக்க வர்றாரு. வாழ்க வாழ்க, வாங்க வாங்க நடிக்க வாங்க. அடுத்து என்ன அப்டேட்னு கேட்டீங்கன்னா, காஞ்ச மரத்துல கல்லடியும் படும் சொல்லடியும் படும். சமீபமாவே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், அவன் சம்பாத்தியத்தை அவன் அனுபவிக்கிறது, அவனுக்கு நேரங்காலம் நல்லா இருக்குன்னா தாங்க ஒருத்தன் சம்பாதிக்க முடியும். சும்மா இருக்கிறவன் எவனுமே சம்பாதிக்க முடியாது. ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் திறமை இருந்தா தான் அவன் சம்பாதிக்க முடியும். அந்த யோகி பாவை போட்டு சமீப காலமா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது உங்க கையில கேமரா இருக்கு, உங்கள்கிட்ட வாய் இருக்குன்னு பொய்யா சொல்லிட்டு இருந்த நீங்க எதுக்கு தேவையில்லாம ஒரு மனிதன் காற்றுள்ள போதே தூத்திக்கணுங்க. நீங்க சம்பாதிக்க சும்மாவே இருந்தீங்க, இப்ப லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், உங்க மீது பொறாமப்பட முடியுமா? பொய்யாத்தான் சொல்றீங்க. பொய்யை நான் நிரூபிக்க கூட தயாரா இருக்கேன். பொய்யாத்தான் சொல்றீங்க, நல்லாவே பொய் சொல்றீங்க, அது நல்லாவே தெரியுது. மும்மூர்த்தியில உட்காந்து அதுக்காக ஒரு யோகி பாவுங்கிறது என்ன உங்க பார்க்கல? உங்களுக்கும் அவருக்கும் நடந்த பிரச்சனை என்ன? அவர் கால் ஷீட் சொதப்புறாரு, உங்களுக்கு சொதப்புனாரா? ஒருத்தரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி, இதெல்லாம் தவறுதலான விஷயம். இந்த மாதிரி எல்லாம் பண்றது ஒரு மனிதன் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவன் எவ்வளவு போராடி வந்திருப்பான். ஒவ்வொரு காமெடியனும் கண் கலங்கி தாங்க அந்த இடத்துக்கு வருவான். அந்த மாதிரி வரணும். நீங்க இந்த மாதிரி, அதாவது என்ன கேட்டா யோகி பாவுக்கு நீ இறைவன் யாரை எடுத்து பார்த்து தான் சம்பாதிக்கலாம். அவன் முருக பக்தனாக்கா, கையில கயிறு கட்டிருக்கான்னா, நமக்கு பின்னாடி நம்மளோட இதை நினைச்சு பார்த்தோம்னா நம்மளும் எங்கிருந்து கிளம்புனா எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சுப்போம். நம்ம இப்ப என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத சற்று யோசிங்க. ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா நடைமுறைப்படுத்துறங்கிறது அதுக்கான வழியே இல்லை. யோகி பாபு என்ன பிரச்சனை பண்ணாரு உங்களுக்கு? ஏன் போட்டு இந்த கிழிக்கிறீங்க? அவர் 10 படம் ஏங்க, தமிழ் சினிமால நான் நடிகரா, அதாவது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கவுண்டமணி ஒன்றுலாம் இருந்தோம், எங்களுக்கு தெரியும். காமெடியில் இருக்க ஒரு காலகட்டங்கள் தான், அந்த சீசன்ல தான் அறுவடை பண்ண முடியும். காலங்காலமா நாகேஷ், சுருளிராஜன், அந்த வாழையடி பாத்தீங்கன்னா அப்பப்ப வர்ற காமெடி தான் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. புரோட்டா சூரி, சந்தானம், விவேக்கு, வடிவேலு. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்காப்புல யோகி பாபுனா, அவன் பம்ப தலையா இருக்கு. அந்த தலையைத்தானே மக்கள் பாக்குறான். அவங்க கூட தானே நயன்தாரா நடிச்சாங்க. யோகி பாபுக்கு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? சம்பந்தம் இல்லாம, அதாவது நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாகணும் அப்படின்னா ஹரிச்சந்திரனா நீ சொல்றதெல்லாம் பாதி எப்பா கேட்டா கிடைச்ச தகவல் உங்களுக்கு வந்த சோர்ஸுங்கிறீங்க. அது மூலம் ஒரு பத்திரிகை சோர்ஸ் சொல்லலாமா? அவரே சொல்லுவாரா? பாவங்க, நம்ம தான் இப்படி சோர்ஸ் சொல்லுவான். எங்க வேணா யாரை வேணா பாக்குற இடத்துல யோகி பாபு இருக்காரு. இன்னமும் பத்திரிகாரனா தான் இருக்கும். சற்று பத்திரிகாரன் ஒருத்தர் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காப்புல. உங்களுக்கெல்லாம் தெரியும், எந்த கோர்ட்டுக்கு போறது எந்த ஜெயிலுக்கு போறது தெரியாம. சற்று யோசிச்சுக்கோங்க. ஏங்கடா காஞ்ச மரத்துல கல்லடி பண்ணலாம் சொல்லடி பண்ணலாம். யோகி பாபு இனி சளைக்க போறதில்லை, நீ படங்கள் குறைய போறதில்லை. அடுத்த காமெடியின் வர வரைக்கும் யோகி பாபு காட்டுக்குள்ள மழை பெய்யும். காரணம் என்ன? தமிழ் சினிமால அது ஒரு தலையெழுத்து. காமெடியர்கள் சம்பாதிப்பாங்க. அவர் கெட்ட நல்லா இருக்கு,
யோகி பாபு என் வீட்டுக்கு வாங்க வாங்க நான் கூப்பிடுறாரு, என்னால முடியாதுங்க, பண்ண முடியாதுங்கன்னு தான் சொல்றாரு. இன்னைக்கு உள்ள அத்தனை ஹீரோக்கள் கூட ஏன் ரஜினிகாந்தோட வேட்டையன் எவ்வளவு பெரிய படங்கள்ல பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நாய்க்கு குலைக்கிறது தாங்க வேலை. நீங்க குலைப்பீங்க, ஆனா கார்ல போறோம் நாய், சில நாய்க்கு பாத்தீங்கன்னா வெள்ளைக்கார கண்டா ஆகாதான் குலைக்குவான். எதுக்குன்னு அதுக்கே தெரியாது. அந்த மாதிரி வாய் இருக்கு, நம்ம தாங்க குலைச்சிட்டு இருக்கோம். அவன் வாழ்ந்துட்டு தாங்க இருக்கான். நேரிலே தொடர்ந்து இது மாதிரி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான். எடிசன் டாக்கிஸ் நேயர்களுக்கு தொடர்ந்து எங்க யூடியூப் சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்காக தான் இந்த சேனல்.